Hi friends, happy morning. Welcome to our channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 7 கப் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து எனக்கு 50 கிராம்ஸ் இருக்குது. சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட்டி பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு ஒரு 50 கிராம், அரிசி, துவரம் பருப்பு, சீரகம், நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, வெந்தயம் மட்டும் நான் 30 கிராம் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கேஜி தனியாக எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் டைம் அரை கேஜி தனியாக்கு நான் 300 கிராம் வந்து காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வத்தல், காஞ்ச மிளகா என்ன சொல்கிறீங்க அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விடாமல் ப்ளைனாக வறுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது இதை கொஞ்சம் வறுத்துக்கிடுறேன். இது எல்லாமே வறுத்து போட்டோம்னாக்கா நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சேம் டைம் இந்த மசாலா பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆல் பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், ஈவன் மீன் குழம்பு, கருவாடு குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தனியா பார்த்திங்கனாக்கா ரொம்ப தீயக்கூடாது, சேம் டைம் ரொம்ப பச்சையாகவும் இருந்துடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும். அதாவது டக்குன்னு வெடிக்கும். அது அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாக்கா இது போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், சட்டு நீட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. இந்த அளவுக்கு இது வெடிச்சாக்கா போதும். ரொம்ப தீஞ்சிட்டாக்கா குழம்பு டேஸ்ட் இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு போட்டிருக்கேன். இதுவும் இந்த அளவுக்கு வெடித்து வர்றது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போதும். இது நல்லா பொரிஞ்சு இப்படி தெரிக்கும். அதோட நம்ம எடுத்துடலாம். இப்போது சீரகம் போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் இப்படி பொரிஞ்சு சட்டுன்னும் போது இதையே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெந்தயத்தை போட்டிருக்கேன். வெந்தயமாக நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். வெந்தயமாக ரொம்ப வறுத்துட்டாக்கா கசந்துடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசி போட்டிருக்கேன். இந்த அரிசியும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் பொன்னி அரிசி. ஸோ ரொம்ப இதாகாது, ரொம்ப பொடியாக இருக்கா. அது இந்த அளவுக்கு தான் பொரியும். கொஞ்சம் அந்த அரிசி பொரியிற ஸ்மெல்லில் இருக்கும், அந்த வாசனை நல்லா இருக்கும். அதோட இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது போதும். இது இப்போ கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். நம்மளுடைய கடலைப்பருப்பு வறுத்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ உப்பு வறுத்துக்கணும். உப்பு ஏன் போடுறோன்னாக்கா மசாலா வந்து வண்டெல்லாம் வராது, கெட்டு போகாது. நீங்கள் எவ்வளோ குளிர் பிரதேசம், சப்போஸ் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருந்தாலும் இது ஒன்றுமே செய்யாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் வறுத்து போட்டோன்னாக்கா மிளகாத்தூள் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம எப்படியோ குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் வறுத்து போட்டாச்சுன்னா, உப்பு போட்டாச்சுனாக்கா மசாலா வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்கும், நீடிச்சு இருக்கும், கிடாது. இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம் போட்டுக்கணும். இந்த பெருங்காயம் கொஞ்சம் இது கட்டி பெருங்காயம். ஸோ இது கொஞ்சம் இது பண்ணிட்டாக்கா, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாக்கா மிஷினில் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் இது பொரிஞ்சிடணும். நம்ம கல் வச்சு கொஞ்சம் இடித்து எடுத்துடலாம். பாருங்கள், இது எல்ஜி கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன்.
இது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் மிளகா போட்டிருக்கேன். இந்த மிளகா வந்து கொஞ்சம் மசாலா கலர் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன். ஒரு பொடி அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். இது குழம்பு கலர் கொடுக்குமே தவிர காரம் இருக்காது. எல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, கொஞ்சம் தட்டிட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்துட்டு வந்துடலாம். இது 7 கப் மசாலா பவுட்ரு. இது ஆல் பர்பஸ் எல்லா குழம்புக்கும் இது மேட்சாக இருக்கும். சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய மசாலா வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இது வாசனை பார்த்திங்கன்னா கம்மன்னு இருக்குது. வீட்டு மசாலாவே ஒரு தனி ஸ்மெல் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே வந்து இப்படி ஒரு பெரிய தாம்பழத்துலையா ஒரு பெரிய பேஷன்லையா தான் காய போட்டுக்குவேன். எனக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பரில் போடுறதுக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் எனக்கு ஹைஜீனிக்காக இருக்குன்றதுனால நான் வந்து இப்படி ஒரு தாம்பழத்துலையோ பேஷன்லையோ போட்டு இதை மிளகா பொடியை வந்து ஆற வச்சு எடுத்துக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னாக்கா அது இருக்கும் 6 மாதம் வரைக்கும்னாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம். என்னன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு வண்டு எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.